இச்சபுட் சினிமாவில் எந்த விதத்தில் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, மொத்த வீடுமே வந்து ஒட்டஞ்சு அழுகிறத வந்து பார்க்க முடியுது. எதுக்காக அப்படின்னா, அந்த ப்ரோமோ 2ல் நடந்த கண்டென்ட் பார்த்துருந்தோம். ஸோ பவித்ராக்காக வந்து முத்துக்குமரன் வந்து விட்டு கொடுத்து, பிக் பாஸ் வந்து செம கடுப்பாகி, நீங்கள் விட்டு கொடுக்குறதுக்காக இங்கே வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்டு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி, கேப்டன்சி டாஸ்க்கை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி, பல விஷயங்கள் வந்து நடந்ததை வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா, சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒட்டஞ்சு அழுகிறத வந்து பார்க்க முடியுது. ஒரு மாதம் என்னால் இங்கே இருக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மஞ்சரி அழுகிறாங்க, பவித்ரா அழுகிறாங்க, எல்லாருமே அப்படியே ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே சாரி, நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் இருக்கிறதே ஒரு 4 வாரம். இனிமேல் அவங்க பண்ணால் என்ன, பண்ணலனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு பிக் பாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஆகட்டும், வீக்கெண்டில் இது மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இப்போது பவித்ரா மட்டும் இந்த ஒரு டாஸ்கில் வந்து முத்துக்குமரன் விட்டு கொடுத்து அது வின் பண்ணியிருந்தா, அது அவங்களுக்கே ஒரு மாதிரி, அது அந்த கேப்டன்சி அவங்க ஏற்றுக்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா இவ்வளோ தெளிவாக பேசுகிற ஆட்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.